வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மீது பழி சுமத்துவதை மு.க. ஸ்டாலின் நிறுத்த வேண்டும். முதலமைச்சருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. பூரி ஜெகநாதர் கோவில் விவகாரம் பிரதமர் மோடிக்கு பதிலளித்த வி.கே. பாண்டியன். மதுரை மாவட்ட நீர்ப்பாசனத்திற்காக வைகை அணை திறப்பு, கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. மேட்டுப்பாளையம் உதகை ரயில் போக்குவரத்து இன்று துவக்கம், 4 நாட்களுக்கு பிறகு துவக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. அமெரிக்காவில் கார் விபத்து, இந்தியாவை சேர்ந்த 3 மாணவர்கள் பலி. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பு IPL தொடர், பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடியின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை பதில் அளித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடியின் கருத்துக்கு வாக்குக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட பதிவிற்கு பதிலடியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்திற்குள்ளும் வெளியிலும் நடக்கும் சம்பவங்கள் குறித்து எதுவுமே அறியாமல் நிலைய வித்வானங்கள் சூழ்ந்த குழிக்குள்ளே வசிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ள பேசுவது துரதிருஷ்டவசமானது என கூறினார். மேலும் பிரதமர் மீது பழி சுமத்துவதை மு.க. ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். பூரி ஜெகநாதர் கோவில் விவகாரத்தில் குற்றம் சாட்டிய பிரதமர் மோடிக்கு வி.கே. பாண்டியன் பதில் அளித்துள்ளார். ஒடிசாவில் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தொலைந்து போன பூரி ஜெகநாதர் கோவில் சாவிகள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கலாம் என்று வி.கே. பாண்டியனை மறைமுகமாக தாக்கி பேசினார். இதுகுறித்து வி.கே. பாண்டியன் அளித்துள்ள பேட்டியில் கோவிலின் பொக்கிஷாரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை எனவும் பொக்கிஷாரையை ஆய்வு செய்ய ஒடிசா உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவிடப்பட்டது. அதன்படி ஆய்வு செய்தபோதுதான் அறையின் சாவிகள் காணாமல் போனது தெரிய வந்தது எனவும் கூறினார். மேலும் காணாமல் போன சாவிகள் குறித்து இப்போது பேசும் பிரதமர் மோடி முடிந்தால் அவரே அந்த சாவியை கண்டுபிடித்து தரட்டும் என்று கூறினார். மதுரை மாவட்ட பூர்வீக பாசனத்திற்கு இன்று முதல் வைகை அணையில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை மூலம் 5 மாவட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழக அரசு உத்தரவுப்படி முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 5 நாட்களில் 915 மில்லியன் கன அடியும், 2ஆம் கட்டமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு 4 நாட்களில் 376 மில்லியன் கன அடியும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மாவட்ட பூர்வீக பாசனத்திற்கு வைகை அணையில் இன்று காலை 10 மணி முதல் வினாடிக்கு 400 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதனால் வைகை கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் ஆற்றை கடக்கவோ, கால்நடைகளை குளிப்பாட்டவோ, வேறு தேவைக்காகவோ ஆற்றுக்குள் இறங்கக்கூடாது என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இன்று திறக்கப்பட்ட ஆற்று நீரானது வருகிற 27ஆம் தேதி வரை திறக்கப்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டது. மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரியில் பெய்த கனமழை காரணமாக கல்லார் மற்றும் அட்டாளி ரயில் நிலையங்களுக்கு இடையே பாறைகள் உருண்டு விழுந்ததால் தண்டவாளம் சேதமடைந்தது. இதனையடுத்து மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்லும் மலை ரயில் போக்குவரத்து கடந்த 18ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் மலை ரயில் பாதையில் விழுந்த பாறைகளை அப்புறப்படுத்தி இருப்பு பாதையை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். பின்னர் சேதமடைந்த தண்டவாளம் சீரமைக்கப்பட்டதை அடுத்து மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. காலை முதல் மலை போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து 180 பயணிகள் உதகை மண்டலம் புறப்பட்டு சென்றனர். 4 நாட்களுக்கு பிறகு மலை போக்குவரத்து தொடங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற சௌமியா அன்புமணி திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி மற்றும் பாமக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் ஆகிய இருவரும் திருத்தணி முருகன் மலைக்கோவிலுக்கு சென்றனர். அங்கு சிறப்பு வழியாக சென்று ஆபத் சகாய விநாயகர், சண்முகர், மூலவர், வள்ளி தெய்வானை மற்றும் உற்சவர் முருகர் ஆகிய சன்னதிகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தி சௌமியா அன்புமணி வழிபட்டார். வழிபாட்டில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள ஓட்டு எண்ணிக்கையின் போது தருமபுரி தொகுதியில்தான் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் மத்திய அரசில் அமைச்சர் பதவி
கிடைக்க வேண்டும் என்று மூலவர் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டதாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். மேலும் சௌமியா அன்புமணியிடம் செய்தியாளர்கள் பேட்டி கேட்டபோது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தருகிறேன் என கூறிவிட்டு சென்றார். நாகர்கோவில் உள்ள பள்ளி வாகனங்களில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பள்ளி வாகனங்களில் ஆய்வு நடைபெற்றது. இதற்காக காலை முதலே 402க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்கள் மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அதிகாரி சசி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சசிகுமார் ஆகியோரும் உடனிருந்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் அவசர கால பாதைகள் சரியாக உள்ளதா என்றும் பள்ளி வாகனத்தின் பின்புறம் சென்சார் பொருத்தப்பட்டுள்ளதா என்றும் ஆய்வு செய்தார். இதன் முன்னதாக பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு கருவியை பயன்படுத்துவது குறித்து தீயணைப்பு துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மொத்தம் 22 வகையான பேராமீட்டர்ஸ் செக்லிஸ்ட் படி இந்த சோதனை நடைபெறும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், தென் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், இந்த எமர்ஜென்சி எக்ஸிட், தென் சிசிடிவி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமராஸ், சென்சர்ஸ், இது போன்ற 22 வகையான பேராமீட்டர்ஸில் இன்று சோதனை நடைபெறும். இந்த சோதனையில் ஏதாவது குறைபாடு கண்டுபிடிச்சிருந்தா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க நிவர்த்தி செய்து மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆர்டிஓ அஃபிஷியல்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அந்த டிரைவர்ஸ், ஏன்னா இது வந்து ஒன் டைம் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி, பட் தினந்தோறும் அந்த டிரைவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்ட், ஒரு கேப் ஏதாவது உடனடியாக அவங்கள தெரியப்படுத்தணும். அதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆர்டிஓவுக்கும் இந்த ஏதாவது அவ்வப்போது வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் இமீடியட்லி நம்ம நாலேஜ் கொண்டு வந்தால் நம்ம இமீடியட்லி நிவர்த்தி செய்து வாகனங்கள் பாதுகாப்பாக இயங்குவதற்கு வசதிகரமாக இருக்கும். ஸோ அதுதான் இன்று நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் அறிவுரைகள் வழங்கணும். பட்டா பெயர் மாற்றம் செய்ய விஏஓ லஞ்சம் கேட்பதாக வீடியோ வெளியிட்டதால் பரணிபுத்தூர் விஏஓ சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. போரூர் அடுத்த மதனந்தபுரத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் கடலூர் மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரணிபுத்தூர் பகுதியில் சொந்தமான நிலத்தை பட்டா பெயர் மாற்றம் ஆன்லைனில் செய்திருந்ததாகவும், ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே பெயர் மாற்றம் செய்து தர முடியும் என கிடப்பில் போட்டதாகவும் வீடியோ பதிவு செய்து முதல்வரை டாக் செய்து அந்த வீடியோவை பதிவிட்டிருந்தார். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் செல்வராஜை தொடர்பு கொண்டு அவரது பட்டா பெயர் மாற்றம் செய்து கொடுத்தனர். இதனையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் கிரண்ராஜ் லஞ்சம் கேட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், உரிய விசாரணை செய்யப்பட்டு லஞ்சம் கேட்டது உறுதி செய்யப்பட்டால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது பரணிபுத்தூர் விஏஓ கிரண்ராஜ் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதை சிஎம் அவர்கள், நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொன்னதா எனக்கு அதிகாரிகள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு உடனடியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திரு அருண் தம்புராஜ் அவர்கள் அவங்களே நேரடியாக அழைத்து எங்கிட்ட பேசினாங்க. நடந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எங்கிட்ட விசாரணை பண்ணாங்க. உரிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இதை உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணாங்க. இது சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள உட்பட்ட ஒரு அதிகாரிங்கிறதுனால கடலூர் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து உடனடியாக அந்த புகார் மாற்றப்பட்டது. வித்தின் ஒரு 1.5 to 2 hours இந்த நடவடிக்கைகள் அவ்வளவு துரிதமாக எடுக்கப்பட்டது. உடனடியாக என்கிட்ட வந்து புகார் மனுக்கள் கேட்டாங்க. நான் என்ன பிரச்சனைக்காக அந்த கன்சர்ன் ரைஸ் பண்ணணும், அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது. புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், நேரு, KSB ரமேஷ், பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் MLA அனந்தராமன் உட்பட பலர் ராஜு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தினத்தையொட்டி பாரத உழவார பணிக்குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருச்செந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக தினத்தையொட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவர். இந்நிலையில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு பாரத உழவார பணிக்குழு சார்பில் தொடர்ந்து 16வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரத உழவார பணிக்குழு தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ரங்கநாதன், பொருளாளர் கிருஷ்ணன், துணைத் தலைவர் சிவபிரசாத் உட்பட பலர் கலந்து கொண்டு 7000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். சோளிங்கர் அருகே நிலத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண் மீது இடி தாக்கியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தாளிக்கால் கிராமத்தில் வசித்து வரும் தேவகி என்பவர் தன் நிலத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்தது. அப்போது எதிர்பாராத விதமாக தேவகியின் மீது இடி தாக்கியது. அப்போது இடி தாக்கிய அடுத்த நொடியிலேயே தேவகி அதே இடத்தில் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சோளிங்கர் காவல்துறை ஆய்வாளர் அன்புக்கரசி, உதவி காவல் ஆய்வாளர் ரகு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேவகியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வீட்டில் கொள்ளையடித்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் வசித்து வரும் விக்னேஷ் என்பவர் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி குடும்பத்துடன் வெளியே சென்ற நிலையில் வீட்டில் இருந்த 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 46,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பெருமாள்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் தினேஷ் என்பவர் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த வாணியம்பாடி நகர காவல்துறையினர் அவரிடமிருந்த 5 சவரன் நகைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ஆகம விதிப்படி ஆகம முறைகளிலேயே கோவில்களில் பூஜைகள் நடைபெற வேண்டும் என கோவில் சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிவாச்சாரியார்கள், முக்கிய ஆதீனங்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கலிபோர்னியா சுவாமிநாதன் மற்றும் வழக்கறிஞர் ஐயப்பன் ஆகியோர் இவ்வாறு தெரிவித்தார். வேற ஒருத்தரை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் பொழுது அந்த பயிற்சி செல்லாது. இதை வைத்து ஆகம கோயில்களில் பூஜை செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3500 கோயில்ல மட்டும்தான் பூஜை செய்ய முடியாது. மற்ற கோயில்கள்லாம் நீங்க அவங்கள வச்சுக்கலாங்கிற மாதிரி நாங்க வாதத்தை வைத்தோம். அதை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்க ஆகம கோயில்களுக்கு இந்த பயிற்சி பட்டறைகள் படிக்கப்பட்ட மாணவர்கள் செயல்பாட்டுக்கு வர முடியாது என்பதை ஏற்றுக்கிட்டாங்க. 2021ஆம் ஆண்டு மறுபடியும் பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு மாஸ்டர் சைபனோட நடத்திட்டு இருக்காங்க. 2022ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்புல பணி நியமன விதிகள் அப்படிங்கிறதே ஆகம கோயில்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. பணி நியமன விதிகளே பொருந்தாதுங்கும் போது அதுல பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஆகம கோயில்களுக்கு பூஜை செய்ய முடியுமா ஒரு கேள்விப்பட்டு தமிழ்நாட்டில் பல கோயில்கள் ஆகமம் இல்லாத கோயில்கள் இருக்கிறதுனால அதுல பணி அமர்த்துவதுன்னு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கோவையில் காவல்துறை வாகனத்தில் புகுந்த பாம்பால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை கோபாலபுரம் பகுதியில் நீதிமன்றம் அருகே உள்ள சாலையின் ஓரத்தில் காவல்துறையினர் ஈச்சர் வாகனம் நிறுத்தி வைத்திருந்தனர். அப்போது அருகே இருந்த மரத்திலிருந்து 3 அடி நீளம் கொண்ட பச்சை பாம்பு ஒன்று வாகனத்தில் புகுந்தது. இதை கண்ட கைதிகளுக்கு பாதுகாப்பிற்கு வந்த காவல்துறையினரும் உடனடியாக தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் அந்த பாம்பை அவர்கள் கொண்டு வந்த பாம்பு பிடிக்கும் கருவிகளுடன் பிடித்துக் கொண்டு இருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாம்பு பிடி வீரர்கள் அந்த பாம்பு யாரையும் கடிக்காது என்றும் அது விஷமற்ற பாம்பு என்றும் கூறி அதனை கையில் பிடித்து பாட்டிலில் அடைத்து தீயணைப்பு வீரர்களிடம் ஒப்படைத்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வாலாஜாபேட்டை அருகே அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 5 கடைகளுக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து 6 கடைகளுக்கு குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததாக கூறி சீல் வைத்து அபராதம் விதித்தனர். இதனைத் தொடர்ந்து வாலாஜாபேட்டை பகுதியில் செயல்பட்டு வந்த சுமார் 5 கடைகளில் சோதனை செய்த அதிகாரிகள் குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த கடைகளுக்கு சீல் வைத்தனர். மேலும் இதுபோன்று குட்கா பொருட்களை விற்பனை செய்யும் நபர்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர்.
நாகை அருகே கோயில் விழா நடத்துவதற்கு இடத்தை ஒதுக்காமல் பூங்கா அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை அருகே பெரியதும்பூர் பகுதியில் மீனாட்சி அம்மன் சொக்கநாத சுவாமி கோயில் வைகாசி உற்சவ விழா 22ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் கோவில் திருவிழாவை நடத்துவதற்கு இடையூறாக மரகத பூஞ்சோலை என்ற பூங்கா உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூங்கா அமைக்கும் பணியால் கோயிலை சுற்றியும் விழாக்கள் நடத்த முடியாத வகையில் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதை அறிந்த அப்பகுதியினர் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். இதை கண்டித்து அக்கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த கீழ்வேளூர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததால் கிராம மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துவிட்டு கலைந்து சென்றனர். செஞ்சிக்கோட்டையில் கமலக்கண்ணி அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைந்துள்ள செஞ்சிக்கோட்டையில் ஸ்ரீ கமலக்கண்ணி அம்மன் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள கமலக்கண்ணி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சூளம், பம்பை மேளம் முழங்க கொண்டு வந்தனர். அப்பொழுது அக்கா தங்கையான் கமலக்கண்ணி அம்மன் மற்றும் மாரியம்மன் பூங்கரகம் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செஞ்சி மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று வைகாசி விசாக திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா 10வது நாளான இன்று விசாக திருவிழாவுடன் நிறைவு பெறுகிறது. வைகாசி விசாக திருவிழாவையொட்டி அதிகாலை 1 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான முனிகுமார்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவம் நடைபெறுகிறது. வைகாசி விசாக திருவிழாவில் கலந்து கொள்ள கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தவாறு உள்ளனர். இந்நிலையில் கோவில் வளாகத்திலோ அல்லது கோவில் அருகிலோ கோவிலுக்கு சொந்தமான இடத்திலோ அசைவ உணவு சமைக்கவோ அசைவ உணவு சாப்பிடவோ தடை செய்யப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் பச்சை குத்துபவர்கள் ஒருவருக்கு பயன்படுத்திய ஊசியை மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் இதனால் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் பயன்படுத்திய ஊசிகளை அகற்றுவது குறித்து சுகாதாரத்துறையினர் அறிவுரை வழங்கினர். விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் சுகாதாரத்துறை சார்பில் கோவில் வளாகத்தில் 3 இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மலேசியாவில் சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தேசிய அளவிலான யோகா போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்ட யோகா போட்டியாளர்களுக்கு சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி மலேசியா நாட்டில் உள்ள கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா, தாய்லாந்து, கம்போடியா, ஸ்ரீலங்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த பலர் பங்கேற்றனர். இதில் ஆர்டிஸ்டிக், ரிதமிக், அத்லெட் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. மேலும் மயூராசனம், திருவிக்கிரமம் ஆசனம், சாசனம், சக்கராசனம் என பல்வேறு ஆசனங்கள் கொண்டு யோகா போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கோவையை சேர்ந்த பிராணா யோகா மையத்தின் ஜெயலட்சுமி, மோகன்ராஜ் ஆகியோர் நடுவர்களாக பங்கு பெற்றனர். இது குறித்து யோகா பயிற்சியாளர் ஜெயலட்சுமி கூறுகையில் இவ்வாறு தெரிவித்தார். கோவை பிராணா யோகா சென்டர்லேருந்து ஜெயலட்சுமி மற்றும் மோகன்ராஜ் ஃபவுண்டர்ஸ் பேசுகிறோங்க. மே 14 18 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் யோகா யூத் ஃபெடரேஷன், மலேசியா யோகா யூத் ஃபெடரேஷன் மற்றும் கோவை பிராணா யோகா சென்டர் இணைந்து நடத்தினோம். சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோலாலம்பூர் லிங்கான் யூனிவர்சிட்டி மலேசியாவில் நடத்தினோம். பாருங்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய பேர் போனோம். கோயம்புத்தூர்லேருந்து போனதில் 14 பேர் நம்ம கோவை பிராணா யோகா சென்டர் சார்பாக கலந்துக்கிட்டாங்க. மோகன்ராஜ் கோவை பிராணா யோகா சென்டர்லேருந்து ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷன் கலந்துக்கிட்டு இப்போது வெற்றிகரமாக இங்கே வந்து நிறையா பேர் இங்கே வந்து கலந்துட்டு இருக்காங்க. இப்போது யோகா அப்படின்ற போது நிறையா ஆசனாஸ் அந்த மாதிரி தான் நிறையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் உடல் மட்டும் இல்லை, மன ரீதியாக நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. நிறைய டிப்ரெஷன், நிறையா சூசைட் தாட்டோட நிறைய பேர் வந்து அவங்க வரும்பொழுது அதுக்கு வந்து மன ரீதியாக நிறைய விஷயங்கள் இதில் மெடிடேஷன் பண்ணும்போது நிறையா சரியாகுதுன்னு நம்ம நிறைய பேர் இங்கே ப்ரூஃபாக இருக்காங்க.
விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் சட்டமன்ற ஆளுநர் மாளிகை உட்பட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் திரும்பிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் ஈரான் அதிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் மறைவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாடு முழுவதும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி இருந்தது. இந்நிலையில் அவரது மறைவின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி சட்டப்பேரவை ஆளுநர் மாளிகை தலைமை செயலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் நடந்த கார் விபத்தில் இந்தியாவை சேர்ந்த 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணம் ஆல்பர்டா பகுதியில் நடந்த கார் விபத்தில் அமெரிக்கா வாழ இந்திய மாணவர்கள் ஆர்யா ஜோஷி, ஸ்ரீயா அவசாலா, அன்வி சர்மா ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தின் போது காரில் இருந்த ரித்வாக் சோம்பேபள்ளி மற்றும் முகமது லியாகத் ஆகிய 2 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கார் வேகமாக சென்றதே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த ஸ்ரீயா அவர்சாலா மற்றும் அன்வி சர்மா ஆகிய இருவரும் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளனர். அதேபோல் ஆரியன் சர்மா அங்குள்ள ஆல்பர்டா உயர்நிலைப் பள்ளியில் சீனியர் வகுப்பில் படித்து வந்துள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று ராஜஸ்தான், பெங்களூரு அணிகள் மோதுகிறது. 17வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று வெளியேற்றுதல் சுற்று நடைபெறுகிறது. இந்த ஆட்டத்தில் புள்ளி பட்டியலில் 3வது இடம் பிடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடம் பெற்ற பெங்களூரு ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோதுகிறது. இவ்விரு அணிகளும் இதுவரை 30 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் பெங்களூரு அணி 15 ஆட்டங்களிலும் ராஜஸ்தான் 13 ஆட்டங்களிலும் வென்றிருக்கின்றன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயிலும் தொடங்கியது. கத்திரி வெயில் தொடங்கிய பின்னர் வெயில் தாக்கம் அதிகரித்தது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி இதுவாகும். இதனால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டத்தில் தினம்தோறும் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் 2 முதல் 3 மணி நேரம் வரை தொடர் மழை பெய்கிறது. இந்த நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெயில் குறைவாகவும் வானம் மேகமூட்டத்துடனும் காணப்பட்டது. மேலும் மாவட்டம் முழுவதும் பரவலாக மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் கனமழையும் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக போத்தனூர், உக்கடம், ரயில் நிலையம், சாலை, கவுண்டம்பாளையம் உட்பட பல பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 6,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 54,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 59,872 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
மேலும் வெள்ளி விலை 1 கிராம் 100 ரூபாய் 30 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 1,300,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 130 புள்ளிகள் அதிகரித்து 74,083 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 46 புள்ளிகள் அதிகரித்து 22,576 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மீது பழி சுமத்துவதை மு.க. ஸ்டாலின் நிறுத்த வேண்டும். முதலமைச்சருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. பூரி ஜெகநாதர் கோவில் விவகாரம் பிரதமர் மோடிக்கு பதிலளித்த வி.கே. பாண்டியன். மதுரை மாவட்ட நீர்ப்பாசனத்திற்காக வைகை அணை திறப்பு கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. மேட்டுப்பாளையம் உதகை ரயில் போக்குவரத்து இன்று துவக்கம். 4 நாட்களுக்கு பிறகு துவக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. அமெரிக்காவில் கார் விபத்து இந்தியாவை சேர்ந்த 3 மாணவர்கள் பலி. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பு IPL தொடர் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.